வந்து நாங்களே கத்தியிருக்கோம். எப்படின்னா, அந்த நீ கட்டாயம் படம் பாருங்க. அதில் சீனு மட்டும் தான் சொல்றேன். கதையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இதாயிரும். அதில் முக்கியமான ஒரு சீனை சொல்கிறேன். கங்கா லவ் பண்ணிகிட்டே இருப்பான். லவ் பண்ணி அப்படியே உருகுவான் நளினி மேலே. ஆனால் நளினி வந்து தூக்கி எறிஞ்சிக்கிட்டே இருப்பான். சி நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு ரொம்ப அவமானப்படுத்துவான். நளினி வந்து ஒரு பெரிய பேரழகி அந்த படத்தில். ஆனால் உண்மையிலே அழகுனா நளினி அந்த அளவுக்கு அழகு. அந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா சரி. ஒன்று இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நளினி வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப கங்கா இறங்கி அவளுக்கு உயிரை கொடுக்குற அளவுக்கு போயிடுவான். அதுக்கு முதல் கட்டமாக டூர் போவாங்க. டூர் போகும்போது என்ன பண்ணுவான், கையில் பச்சை குத்திடுவான். உஷான்னு பச்சை குத்துனா அப்படி புண்ணாகி காய்ச்சல் வந்துடும். அப்படி உஷான்னு புலம்பிகிட்டே இருப்பான். அந்த வாத்தியார் பார்ப்பான், என்னடா லூசு பையன் என்னமோ புலம்புறானேன்னு கிட்ட போய் பார்த்தா கையில் பச்சை கொடுத்தோன்னே வாத்தியார் ஷாக் ஆயிடும். ஐயோ உஷா பேரை குத்திட்டான் அப்படின்னா பெரிய இஷ்யூ ஆயிரும்ல காலேஜில். அந்த காலேஜ் இப்போ மாதிரிலாம் கிடையாது. இப்போ மெசேஜ் அனுப்பணுமா ஈஸியாக போனோமா, இப்போ எங்கே காலேஜ் போகிறாங்களா எங்கே போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சாயந்தரமாக வீட்டுக்கு வந்துடுறேன். இப்போ வந்து பேட்டரி முடிச்சிருந்து இதாகிடுது. அப்போல்லாம் அப்படி இல்லை. உஷான்னு பேர் எழுதுகிறப்பயே காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் வந்தால் உஷா அப்போ தான் வந்து பார்த்துருவான். எதை நம்ம மேலே இவ்வளோ உயிராக இருக்கான் போல அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே இரவில் சந்திப்பாங்க 2 பேரும். சந்தித்த உடனே அந்த லவ் அவள் ஏற்றுக்குவான். ஏற்றுக்கிட்டா இவன் எவ்வளோ நாள் எவ்வளோ வெறியில் இருந்திருப்பான்னு அந்த ஒரு சீன்லேயே புரியுதா. உஷா மேலே இவன் எவ்வளோ தூரத்துக்கு